ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமः. ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமः. ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமः. நம்ம இன்னைக்கு பார்க்க போற தகவல் பகவான் நித்யானந்தாவுடைய சமாதி கோவில் கணேஷ்புரிங்கிற இடம் பாம்பேலேருந்து ஒரு 65 கிலோமீட்டர்ல இருக்கு. அது பிவண்டியிலிருந்து அஹமதாபாத் போற வழி. அந்த கோவிலினுடைய விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டா, ஹாட் ஸ்ப்ரிங்ஸ். அங்க வெந்நீர் ஊற்று வந்துகிட்டே இருக்கு. அது எங்கேருந்து வருது, எப்படி வருதுன்னே தெரியாது. பொங்க 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 தண்ணி வரும் அங்க. அந்த தண்ணியினுடைய மகிமை என்ன அப்படின்னு கேட்டா, அந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்னுடைய மகிமை என்ன அப்படின்னு கேட்டாக்கா, அதுல குளிச்சால் வியாதி தீரும் அப்படிங்கிறது தான். அவர் வாழ்ந்த காலத்திலேயே, பகவான் நித்யானந்தா வாழ்ந்த காலத்திலேயே அங்க யார் உடம்பு சரியில்லாதவங்க வந்தாலும் அங்கேயே தங்கி இருந்து 2 வேளையும் போய் அந்த வெந்நீர் ஊற்றுல குளிச்சுட்டு வர சொல்லுவாராம். அவர் எத்தனை நாளோ அவர் சொல்லுவார், 2 நாள் 3 நாள் என்ன நாட்கள் தங்கணும்னு அவர் நிர்ணயிக்கிறாரோ அதை அங்க தங்கி இருந்து அந்த குளத்துல அந்த ஊற்றுல குளிச்சுட்டு வரணும். இது நடந்திருக்கு. கேன்சர் வரைக்கும் இதுல சரி பண்ணியிருக்கார் பாபா. அதனால உங்களுக்கு ஏதாவது உடல் ரீதியா ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கணேஷ்புரியில இந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்ல போய் குளிச்சுட்டு வரலாம். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வியாதி தீரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.